விராட்டபுரம் அப்படிங்கிற ஊர்ல சோட்டு அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. சோட்டு குருவிக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தா. ஒரு நாள் பொண்ணு குருவி அழுதுகிட்டே அம்மா குருவி கிட்ட வந்தா. அத பார்த்த சோட்டு குருவி, அட என்னாச்சு சோனு, எதுக்காக அழுவுற, யாரு உன்ன என்ன சொன்னா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா சோனு குருவி மட்டும் எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்துச்சு. சோனு, நீ விஷயத்த சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி விஷயம் தெரியும் சொல்லு, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்படி சோட்டு குருவி தன்னோட மகளான சோனு குருவிய பாசமா கேட்டுச்சு. அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன்னா அவங்க என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கம்மா. ஏ சோனு, உனக்கு வீடு இல்லையா? நீ ரோட்ல தான் தூங்குவியா? நீ குளிக்கிறதா இருந்தா ஆத்துல தான் குளிப்பியா? கிண்டல் பண்றாங்கம்மா, நம்ம எப்பமா வீடு கட்டி போவோம்? இப்படி சோனு குருவி தன்னோட அம்மாவை கேட்டுச்சு. அப்படி கேட்ட உடனே சோட்டு குருவிக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல. சோட்டு குருவியோட வீடு மழையில அடிச்சுக்கிட்டு போனதுனால ரோட்டோரத்துல ஒரு குடாரத்தை போட்டு அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னோட பொண்ணுக்கு ஒரு வீட்டை கூட கட்டி கொடுக்காத நிலைமையில நான் இருக்கேனே. ஒரு பக்கம் பார்த்தா என்னோட புருஷன் சம்பாதிக்கிற காசு மொத்தமும் குடிச்சிட்டு அந்த கடையிலேயே விழுந்து கிடக்குறான். நான் சம்பாதிக்கிற காசு வீட்டு செலவுக்கே சரியா போயிடுது. இப்படி இருந்தா நான் எப்பதான் வீடு கட்டுறது, என்னோட குழந்தைய எப்ப நல்லபடியா பாத்துக்கிறது அப்படி சொல்லி தனக்குள்ள தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த சோனு குருவி, அம்மா, நீங்க அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்கம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அப்படிதான். சரி, எனக்கு சாப்பிட என்ன செஞ்சிருக்கீங்க? சோனு குருவி தன்னோட அம்மா கிட்ட பேச்ச மாத்தி குடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போச்சு. இப்படி அம்மாவும் பொண்ணும் வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க சோனு குருவியோட புருஷன் குடிச்சிட்டு வந்தான். என்னடே, எனக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை? அப்படி சோட்டுவ அடிச்சு அங்கிருந்த சாப்பாட்டை எல்லாம் அவனே சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டான். அத பார்த்து சோனு குருவி சோட்டு குருவி கவலைப்பட்டாங்க. வீட்டுக்கு பொறுப்பா ஒரு ஆம்பளையா சம்பாதிச்சு கூட கொண்டு வந்து போடாம நான் சம்பாதிச்சத கூட இப்படி நாசம் பண்ணி அடிச்சுட்டு போறானே, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா? ஐயோ கடவுளே! இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட பொண்ணுகிட்ட, சோனு, கவலைப்படாத, உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறேன், கொஞ்ச நேரம் இருமா. இப்படி சோட்டுக்குருவி சமையல் செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ சோனு குருவி, அம்மா, அப்பா முதல்லாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச பொம்மைங்க எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இப்ப எதுக்காகம்மா இப்படி? ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். ஒரு டைம்ல உங்க அப்பா எல்லாரும் மாதிரி ரொம்ப நல்லா வீட்டை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. எப்ப மழையில அவரு சம்பாதிச்ச வீடு, பணம், சொத்து எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சோ அன்னையில இருந்து குடிச்சு குடிச்சு உங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு. நம்ம எப்படியாவது பண்ணி அப்பாவை மாத்திரலாமா? நம்ம மறுபடியும் புது வீடை கட்டி அப்பாக்கு கொடுக்கலாம், அப்பா மாறிடுவாருல்ல. இப்படி ஆசையா சொன்னா. மகளோட வார்த்தையில பொய்யில்லைன்னு யோசிச்சா சோட்டுக்குருவி. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நம்ம ஒரு புது வீட்டை கட்டிக்கலாம் அப்படி சொன்னா சோட்டுக்குருவி. ஒரு தடவை சோட்டு வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, அம்மா, எங்க போறீங்க? நான் வயலுக்கு போயிட்டு வரேன், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. அம்மா, நான் இன்னையில இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட மாட்டேன், நான் கூட உன் கூட சேர்ந்து வயலுக்கு வரேன். அப்படி சோனு குருவி சொன்ன உடனே சோட்டு குருவி தன்னோட மகளான சோனு குருவியும் வயலுக்கு கூட்டிட்டு போச்சு. சோனு குருவி தன்னோட வயலை பார்த்து, அம்மா, நம்ம வயல்ல நம்ம என்னமா விளைச்சிருக்கோம்? சோனு, நம்ம வயல்ல நம்ம மொக்கா சோளத்தை விளைவிச்சிருக்கோம். இன்னும் 3 மாசத்துல இந்த மொக்கா ஜோளம் விளைஞ்சு நம்ம கைக்கு வந்துரும். அதுல வர காசுல நம்ம அழகான ஒரு புது வீட்டை கட்டிக்கலாம். இப்படி அம்மா குருவி சொன்ன உடனே சோனு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியா? அப்போ இன்னும் 3 மாசத்துல நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குமா? அப்படி சொல்லிக்கிட்டு சோனு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. தன்னோட மகளோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சோட்டு குருவி. இப்படி அவங்க கொஞ்ச நேரம் அந்த வயல்லையே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோனு, வா, நம்ம வீட்டுக்கு போலாம், இருட்டாகிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லி சோட்டு குருவி தன்னோட மகளான சோனு குருவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. இப்படி வரும்போது அவங்களுக்கு வழியில ஒரு கிளி அடிபட்டு கீழே விழுந்து ரத்தம் வர்றத பார்த்தாங்க. அம்மா, அங்க பாத்தீங்களா, யாரோ அடிபட்டு கீழே விழுந்திருக்காங்கம்மா அப்படி சொல்லி சோனு குருவி கிளி கிட்ட வந்துச்சு.
சோனு, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சொல்லு? முதல்லயே நம்மளுக்கு நேரமே சரியில்லை. வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, என்னம்மா அப்படி சொல்றீங்க? யாராவது அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா அவங்கள இப்படியே விட்டுட்டு போக கூடாதுமா. வாங்கம்மா, இவங்கள வீட்டுக்கு கூட்டி போய் வைத்தியம் செய்யலாம். இப்படி அம்மா குருவி வேண்டான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் சோனு குருவி கேட்கவே இல்ல. கிளிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்படி சோட்டு குருவி அந்த காட்டுல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் விஷயத்த சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. என் பொண்ணு நான் எவ்வளவு சொன்னாலும் என் பேச்ச கேட்காம வீட்டுக்கே அந்த கிளிய கூட்டிட்டு வந்திருக்கா. நீங்க தான் வந்து அவளை பார்க்கணும். சோட்டு, எதுக்காக நீ கவலைப்படுற? உன் பொண்ணு பண்ணது சரியான வேலைதான். சரி வா, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி டாக்டர் பறவை சோட்டு குருவியோட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. டாக்டர் பறவைய பார்த்த உடனே சோனு குருவி, டாக்டர், நீங்க தான் ஏதாவது செஞ்சு இவங்கள காப்பாத்தணும் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு டாக்டர் கிட்ட சொல்லுச்சு. சோனு, நீ கவலைப்படாத, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொல்லி கிளிக்கு வைத்தியம் பார்த்துச்சு பறவை. சோட்டு, இந்த கிளியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, 2-3 நாள்ல கிளி சரியாயிடும் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போச்சு டாக்டர் பறவை. சோனு, இப்ப உனக்கு சந்தோஷமா? பாத்தியா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? கிளிய கூட்டிட்டு போய் எங்க பாத்துமா அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பயத்தோட சொல்லிச்சு குருவி. அதே நம்ம அப்படி சொல்றீங்க? டாக்டர் சொன்னாங்கல்ல இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்கள அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா சோனு. இப்படி பொண்ணு சொன்ன உடனே சோட்டு குருவி பதிலே பேசல. இப்படி 2 நாளா அந்த கிளிய சோனு குருவி தன்னோட கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துக்குச்சு. டாக்டர் பறவை சொன்ன மாதிரியே அந்த கிளி 2 நாள்ல சரியாயிடுச்சு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த சோனு குருவி, நீ கவலைப்படாத, அடிபட்டு ரோட்ல விழுந்திருந்த உன்னை நானும் எங்க அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன உடனே கிளி எந்திரிச்சு இப்படி சொல்லிச்சு, என்னோட உயிரை காப்பாத்துன நீங்க எனக்கு கடவுளுக்கும் மேல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம இருக்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க தானே. நீங்க கீழே விழுந்திருந்தப்போ உங்க பக்கத்துல இந்த பேக் இருந்துச்சு அப்படி சொல்லி சோனு குருவி அந்த பேக கொடுத்துச்சு. கிளி அந்த பேக்ல இருக்கிற கொஞ்சம் விதைங்கள பார்த்து, சோனு, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால என்னோட சின்ன ஒரு பரிசு இந்தாங்க. இது சாதாரணமான விதைங்க கிடையாது, மாய விதைங்க. இது உங்களை கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரும். இத உங்க வீட்டுக்கு வெளியவே போடுங்க அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி சோனு குருவி கிளி சொன்ன மாதிரியே அந்த விதைங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியவே போட்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் அதோட அம்மா வந்த உடனே விஷயத்த சொல்லுச்சு. என்னது, மாய விதைங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது சோனு, அந்த கிளி ஏதோ சும்மா சொல்லிருக்கோம். இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அந்த மாய விதைங்கள பத்தி மறந்து போயிட்டாங்க. சோமு குருவி எப்பவும் போல குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 3 பேரும் குடாரத்துக்குள்ள இருக்கும்போது ஜோர மழை வந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த மழையில இந்த குடாரம் எப்படி இருக்கும்? இருக்கிற இந்த குடாரம் கூட தண்ணில அடிச்சிட்டு போயிடுமா? இப்படி சோட்டு குருவி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி மழை வந்து அந்த தண்ணி விதை மேல பட்ட உடனே அந்த விதைங்க பெருசா மொக்காஜோளமா மாறி ஒரு அழகான மொக்காஜோளம் வீடா மாறி போயிடுச்சு. அந்த வீட்டை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, அந்த கிளி சொன்னது உண்மைதாம்மா, இது மாய விதைங்கதான். நம்ம கஷ்டத்துல இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாயா வித்தனை நம்மளுக்கு மொக்காஜோளம் வீடு கொடுத்திருக்கு. இப்படி சோனு குருவி சந்தோஷப்பட்டுச்சு. அத பார்த்த அம்மா குருவியான சோட்டு குருவியும் சந்தோஷப்பட்டுச்சு. அத பார்த்த சோமு குருவி மறுபடியும் தான் இழந்த வீடெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அன்னையில இருந்து குடிக்காம தன்னோட பொண்டாட்டி பசங்களை சந்தோஷமா பாத்துக்குச்சு. குருவி அதோட வீட்ல ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அடுப்புகிட்ட ஒரு கிண்ணத்துல உருளைக்கிழங்கு இன்னொரு கிண்ணத்துல சப்பாத்தி மாவு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காக்கா வந்துச்சு. காக்கா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. என்னடி காக்கா, நான் செய்யற உருளைக்கிழங்கு பூரினா உனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் இதோட வாசனை கேட்டு சாப்பிடலான்னு ஓடி வந்துட்டியா? நான் வந்தது நீ செய்யற உருளைக்கிழங்கு பூரி சாப்பிடுறதுக்கு அல்ல குருவி. அதுக்கப்புறம் எதுக்கு வந்த? உனக்கு புத்தி சொல்லதான் வந்தேன். என்ன காக்கா நீ இப்படி சொல்ற?
உங்ககிட்ட புத்தி சொல்ல வச்சுக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் செய்யலையே. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எப்பவுமே உன் வீட்டுக்கு நானு குருவி, கழுகு, கொக்கு நீ செய்யற உருளைக்கிழங்கு பூரி சாப்பிடுறதுக்காக வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு போறோம்ல. ஆமா, அதுல என்ன தப்பு? எப்பவுமே நீதானே எங்களுக்கு ஃப்ரீயா எல்லாமே செஞ்சு கொடுக்கற. இப்படி உனக்கு மாவு, உருளைக்கிழங்கு எல்லாம் எங்கிருந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொன்னா நான் கூட போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுப்பேன். என்ன காக்கா இப்படி சொல்ற? ஃப்ரீயா குடுக்கறாங்களா? யார் எனக்கு ஃப்ரீயா கொடுப்பா? நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன். அந்த காசுல உங்களுக்கு சமைச்சு போடுறேன். அதனால எனக்கும் சந்தோஷம்தான். அதுதான் குருவி, நாங்களும் கேக்குறோம். எதுக்கு நாங்கன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும்? எதுக்காக சமைச்சு போடுற சொல்லு. நீ கஷ்டப்பட்டு காசை சம்பாதிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா நீயே செஞ்சு குடுக்கறல, அதுதான் ஏன்னு நீ சொல்றியா? அட, இன்னைக்கு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா காக்கா? நான் இப்படி பூரி குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து பைத்தியம் மாதிரி பேசுற? பைத்தியம் மாதிரி இல்லடி, உனக்கு தெளிவு வரணும் தான் இப்படி பேசுறேன். சொல்லு குருவி, எதுக்கு எங்களுக்கு இப்படி ஃப்ரீயா செஞ்சு போடுற? நம்ம நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவா? வாவ், குட் ஆன்சர். நீ ஃப்ரெண்ட்ஷிப்ல செஞ்சு கொடுக்கறேன்னு நீ சொல்ற, ஆனா உன் கூட நானு எல்லா பறவைங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கிறாங்கன்னு நீ சரியா சொல்றியா? ஆமா, அப்படிதான் யோசிக்கிறேன். பறவை, குருவி, கிளி, கொக்கு, கழுகு எல்லாருமே என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கிறாங்க. சரி, அப்பனா நம்ம 2 பேரும் ஒரு கேம் ஆடலாம். இந்த ஆட்டத்துல உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு உனக்கே தெரிய வரும். அப்போ நான் சொல்றத நீ எப்படி நம்புறேன்னு பாக்குறேன். சரி சரி, நீ பேசுனதெல்லாம் போதும். இப்ப நீ வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் பூரி உருளைக்கிழங்கு குழம்பெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உன்னை போன் பண்ணி கூப்பிடுறேன். அப்ப வந்து சாப்பிட்டு போ. அது அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா நான் சொன்னதை இப்போ நீ முதல்ல கேளு. சரி சொல்லு, நான் என்ன செய்யணும்? செய்றேன். எப்பவுமே உங்ககிட்ட இதுதான் எனக்கு தலைவலி. சொல்லு காக்கா, இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு. பறவை, கொக்கு, கிளி, கழுகு அவங்க வீட்டுக்கு போய் எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 10,000 ரூபாய் செலவாகும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கன்னு சொல்லு பாக்கலாம். சரி காக்கா, நீ எதுக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ சொன்ன மாதிரியே நான் கிளி, கொக்கு, கழுகு, பறவை கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் கேக்குறேன். அவங்க கூட எனக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த காசு எடுத்துட்டு வந்து உனக்கு குடுக்கறேன். அப்ப தெரியும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு. போ போ, அப்பதான் உனக்கும் புரியும். முதல்ல உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். குடு 10,000 ரூபாய். நான் குடுக்கறேனா இல்லையான்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வா. அப்படி சொன்ன உடனே கழுகு டைமை வேஸ்ட் பண்ணாம வீட்ல இருந்து கிளம்பி போச்சு. அப்போ வீட்ல சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பறவைய பாக்குறதுக்காக கிளி வந்துச்சு. என்னடி இன்னைக்கு புதுசா சமையல் செய்யற? நம்ம எல்லாருமே குருவியோட வீட்டுக்கு போய் தானே அது செஞ்சு கொடுக்கற உருளைக்கிழங்கு பூரிய சாப்பிட்டு வருவோம். இப்ப என்னடி நீ புதுசா சமைக்கிற? அது இல்லடி கிளி, எப்பவோ ஒரு நாள் குருவியோட வீட்டுக்கு போய் சாப்பிடுறது பரவாயில்ல, இப்படி டெய்லி போய் சாப்பிடுறது நல்லாவா இருக்கு? அதனாலதான் நான் வீட்லயே சமைச்சிக்கலாம் அப்படின்னு வீட்லயே சமையல ஆரம்பிச்சிட்டேன். அட, அப்படி சொன்னா எப்படி பறவை? வா, நான் போய் குருவி வீட்ல சாப்பிட்டு வருவேன். நீ என் கூட வா. நம்மள பார்த்த உடனே குருவி நம்மளுக்காக பூரி உருளைக்கிழங்கு எல்லாம் சமைச்சு கொடுப்பா. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பலாம். இப்படி பறவை கிளி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குருவி அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போச்சு. பறவை வீட்ல இருக்கிற கிளிய பாத்துச்சு. அப்பா, எனக்கு வேலை குறைஞ்சு போச்சு. நல்லதா போச்சு கிளி, நீ கூட இங்கதான் இருக்கிறியா? நீ என்ன குருவி என் வீட்டுக்கு அழுந்துகிட்டே வந்திருக்க? என்னாச்சு, என்ன விஷயம்? எனக்கு உடம்பு சரியில்லை பறவை. எனக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கான். அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு 10,000 ரூபாய் ஆகுமா? அப்படி சொன்னாலும் நான் கவலைப்படல, ஏன்னா எனக்கு நீங்கெல்லாம் இருக்கிறீங்கல்ல. அப்படி குருவி சொன்ன உடனே பறவைக்கும் கிளிக்கும் என்ன சொல்லணும்னே தெரியல. அதுக்குதான் நான் ஹாஸ்பிட்டல் செலவை பாத்துக்கிறேன். உங்க கையில எவ்வளவு காசு ஆகுதோ அவ்வளவு காசை எனக்கு கொடுங்க. என் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த காசை திருப்பி கொடுக்கறேன். அப்படி சொன்ன உடனே மறுபடியும் 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம காசா? என்ன குருவி சொல்ற? என்கிட்ட எங்க இருக்கு காசு?
என்கிட்ட காசு இல்லாததுனால தானே நான் வீட்ல சமையல் கூட செய்யாம உங்ககிட்ட வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொன்ன உடனே குருவி அக்கா வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ், டைனிங் டேபிள், டிவி, டேபிள் எல்லாமே பார்த்துச்சு. பறவை குருவியோட மூஞ்ச பார்த்து தலை குனிஞ்சு நின்னுச்சு. அப்போ கிளி குருவிய பார்த்து, என்கிட்ட நயா பைசா கூட இல்ல குருவி. பறவை வீட்ல பார்த்தல எவ்வளோ பொருளுங்க இருக்கு, ஆனா என் வீட்ல பெட்டு மட்டும் தான் இருக்கு குருவி. அட பொய் சொல்லாத கிளி. குருவி, என் வீட்ல இருக்கிற பொருளுங்க கூட சேர்ந்து வாஷிங் மிஷின் கூட இருக்கு கிளி வீட்ல. வேணா நீ போய் பார்த்துட்டு வாயேன். உங்ககிட்ட என்ன இருந்தா எனக்கு என்ன சொல்லுங்க, கொஞ்சம் காசு மட்டும் உதவி பண்ணுங்க. என்னால முடியாது குருவி. எனக்கு கூட முடியாது குருவி, என்ன மன்னிச்சிடு. அப்படி சொன்ன உடனே குருவிக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. கவலைப்பட்டுக்கிட்டு, சரி அப்படின்னா இத்தனை நாளா என் வீட்ல வந்து பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கல, ஒரு பிளேட்டுக்கு 10 ரூபா அப்படின்னு சொன்னாலும் குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய்ச்சி கொடுங்க, அதாவது எனக்கு செலவுக்காவும். அட என்ன குருவி இப்படி சொல்ற? நீ ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் சாப்பாடு போடுறேன்னு நினைச்சா நீ வியாபாரம் மாதிரி செஞ்சுக்கிட்டு காசு கேக்குற? என்ன எங்க வீட்ல பொருளுங்க இல்லன்னு நினைச்சியா? பொருளுங்க இல்லாம சமைக்க முடியாம உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? காசு வேணுமல்ல காசு? சிச்சி போப்போ. எனக்கு நல்ல புத்தி கத்து கொடுத்தீங்க. எனக்கு எந்த நோயும் இல்ல. இதெல்லாம் நானும் காக்காவும் போட்ட பிளான். நீங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து என் வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு போலாம், ஆனா நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து காசு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்க கூடாதா? நீங்க எனக்கு உதவி பண்ண மாட்டீங்க அவ்வளவுதானே. சீ, இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க. இப்படி அங்கிருந்து கிளம்பி அதோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கிட்ட காக்கா குருவிக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. குருவி கண்ணீர் விட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. இப்பவாவது உனக்கு தெளிவு வந்துச்சா குருவி? இன்னும் கொஞ்சம் பேரு வீட்டுக்கு போறியா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மனசு எப்படி இருக்கும்னு குருவி புறாவை பார்த்தே கத்துக்கிட்டேன். அதுக்குன்னு கொக்கு கழுகு கிட்ட போவாம வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமா, கிளி பறவை கிட்ட போயே நான் அசிங்கப்பட்டு வந்தது போதாதா, இன்னும் கழுகு கொக்கு கிட்ட வேற போய் நான் அசிங்கம் பட்டுக்கிட்டு வரணுமா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ற? இன்னைக்குல இருந்து நான் எனக்கு தெரிஞ்ச பூரி உருளைக்கிழங்கு செஞ்சு விற்க போறேன். தேவைன்றவங்க காசு கொடுத்து சாப்பிட்டு போட்டோம், இல்லாதவங்க வருதே வேண்டாம். இப்படியாவது நான் பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன். உண்மைதான் குருவி, நான் உனக்கு உதவியா இருக்கதான் போறேன். இந்த வேலை எனக்கு உதவியா இருக்கிறது வேண்டாம் காக்கா, என்கிட்ட வேலை செய்றியா? செய்றேன் குருவி, வேணும்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட கடமைன்னு நினைச்சுக்கிட்டு உன் கூட இருந்து வேலை செய்றேன். அப்படி சொன்ன உடனே குருவியும் ஒத்துக்குச்சு. இப்படி ஒரு நாள் 2 பேரும் கோயிலுகிட்ட போய் ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லபடியா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு பூரி உருளைக்கிழங்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தினாங்க. கிளி, கொக்கு, கழுகு, பறவை இவங்க எல்லாருக்குமே குருவி செய்யற சாப்பாட சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஒரு நாள் எல்லாருமே சேர்ந்து குருவியோட கடைக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. இங்கிருந்து கிளம்பி போங்க, எதுக்காக என்கிட்ட வந்தீங்க? குருவி, அவங்க வந்திருக்கிறது நம்ம கிட்ட ஓசில சாப்பிடுறதுக்கு இல்ல, காசு கொடுத்து சாப்பிடுறதுக்கு. அதனால அவங்க நம்ம கஸ்டமர். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை நம்ம சமைச்சு கொடுக்கணும். அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பூரி உருளைக்கிழங்க கொடு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். அப்படி சொல்லி ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த எல்லா பறவைங்க கிட்டயும் முதல்ல காசு வாங்கிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உருளைக்கிழங்கும் பூரியும் கொடுத்துச்சு. பறவைங்க எல்லாருமே உருளைக்கிழங்கு குழம்பு பூரிய சாப்பிட்டாங்க. இப்படி குருவி காக்கா ஆரம்பிச்ச ஹோட்டல் ரொம்ப நல்லபடியா வியாபாரமாச்சு.